ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷனில் பண்ண போகிறோம் பானிபூரி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜு நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது பிரெயின் மசாலா. ஆமாங்க, மட்டன் பிரெயினை வச்சு ஒரு மசாலா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிக்கனோட சூப் எடுத்து அதில் அந்த பானிபூரிக்கான ஒரு பானியும் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக அவுட்புட் வந்திருந்தது. அந்த டேஸ்ட்டில் நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம், அதனால தான் பாதி டம்ளர் காலியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம பண்ணும் போது எடுத்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்து கழுவிக்கோங்க. அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். தேவையான பொருள் ஃபஸ்ட்டே காமிக்கல, நாங்கள் இது பண்ணும் போது அப்படியே எடுத்தது தான், உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் செய்முறை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறோம். இதில் தண்ணியே சேர்க்குறதில்ல, ஜஸ்ட்டு லெமன் மட்டும் ஒரு ஃபுல் லெமனையும் புழிஞ்சிக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1 கப் அளவுக்கு புதினா ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு, பெரிய பச்சை மிளகாயாக இருந்தால் ஒரு 4 போதும், சின்னதாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமன், சீடு இல்லாமல் ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. சீடு ஏதாவது விழுந்ததுன்னா அது மாதிரி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை சாட் மசாலா, அது இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதே மாதிரி இது ஒரு அரை டீஸ்பூனுக்கு வினிகர், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால வினிகரும் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ தண்ணி சேர்க்காமல் இதை ஒரு அழகான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வலாக பானிக்கு நம்ம அரைச்ச அந்த ஒரு மிக்சரே போதும், அதே அதிக அளவில் அரைச்சி தண்ணி சேர்த்துட்டா பானிபூரியோட ரெகுலர் தண்ணி ரெடி. இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கிடையாது, நான்வெஜ் வெர்ஷன். அதனால் ஒரு கொஞ்சோண்டு 1/4 வெங்காயம் 1/4 தக்காளி போட்டு கட் பண்ணி அதை வதக்கிட்டு இருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா நல்ல எலும்பு இருக்கிற பீஸாக ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. எதர் சிக்கன் ஆர் மட்டன், நாங்கள் சிக்கன் செய்கிறோம், அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எலும்பு இருக்கிற பீஸ் போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்காக. போன்லெஸ்ஸில் பெருசாக ஃப்ளேவர் இருக்காது. ஸோ இது எனக்கு அம்மா கட் பண்ணி தராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 1/4 வெங்காயம் 1/4 தக்காளி தான், பட்டை லவங்கம். ஜஸ்ட் நம்ம சூப் எடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக தான் இந்த வாட்டரை ரெடி பண்ணுறோம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ப்போம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, ஸோ இஞ்சி பேஸ்ட் இது ஆட் பண்ணிட்டு அப்புறமா பூண்டும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். இதில் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலாவும் சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் அது வதங்கிட்டு இருக்கும் போதே நான் போய் பிரெயினை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 4 பிரெயின் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அந்த 4 பிரெயின் யூஸ் பண்ணி பண்ண அந்த மசாலாவுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட 35 பானிபூரி சாப்பிட முடிஞ்சது. இன்னும் அதிக குவான்டிட்டி வேணுங்கிறவங்க அதிகமான பிரெயின் வாங்கிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு அளவுக்காக சொல்கிறேன். ஒரு 30லேருந்து 35 பானிபூரிக்கு அந்த மசாலா வந்தது. ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி இது வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பிரெயின் கூட நம்ம மசாலாவுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த தக்காளி புதினாலாம் அப்பியரன்ஸ்க்கு நினைக்காதீங்க, அது வேறு டிஷ்க்கு. இதுக்கு நம்ம பிரெயினுக்கு ஆனியன் மட்டும் போதும். சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை
நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு மைன்யூட்டாக கொஞ்சம் மெனக்கிட்டு கட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி விசில் அதுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம வெங்காயம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஆறிடுச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் தண்ணி சேர்க்குறோம். நமக்கு எந்த அளவுக்கு பானி தேவையோ அதுக்கு மட்டும்தான். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கனால இன்னும் கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் மேக்ஸிமம் இதை டாமினேட் ஆகணும். அதே சமயத்தில் நமக்கு சிக்கன் ஆர் மட்டனோட ஃப்ளேவரும் வரணும். அதுக்காக தான் நம்ம விசில் விட்டு எடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு பெரிய ஸ்ட்ரெயினராக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு ஃபில்டர் பண்ணிடலாம். சின்ன ஃபில்டர்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவரும் கீழே இறங்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், லெமன், சாட் மசாலா அண்ட் வினிகர் அந்த காம்போவை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பானிபூரியோட அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக்கான அந்த ஒரு கலர் வந்துடும். அந்த பானியோட கலரே வந்துடும். ஆனால் இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்வெஜ்ஜில் சிக்கன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்படியே இதை கட் பண்ணால் அடுத்த சீனில் என்னோடய குட்டி சீனை பாருங்கள். இப்போ வந்து நான் இதுதான் ஃபஸ்ட்டு கிளிப்பாக போட தான் நினச்சி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஆனால் எடிட் பண்ணும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸோ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம ரொம்பவே சிம்பிள் தான். பிரெயின் மசாலாவும் நம்ம ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ண போகிறதில்ல. ஆயில் ஆட் பண்ணிட்டு பிரெயின் ஆட் பண்ணிட்டு ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். மசாலா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கடைசியாக பிரெயின் ஆட் பண்ணி ஃபுல்லாக அது வெந்தோடனே இறக்கிட்ட போகிறோம். நான் ஒன்றா காமிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துச்சுன்னா ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கடுகு எதுவுமே போட போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மசாலா சொன்னால் பார்த்தீங்களா, இதுதான் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஈக்குவலாக மசாலாக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, மிளகாத்தூளுக்கு ஈக்குவலாக. இந்த வந்து கொஞ்சம் தான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூன் போதும். ஸோ எண்ணெயில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகமாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற டிஷ்ஷுக்கும் அதெல்லாம் இருக்குது. நான் இதில் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 15 to 20 ஸ்மால் ஆனியன்ஸு அளவு வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக 20-25 கட் பண்ணேன். அதில் நம்ம பிரெயினுக்கு இவ்வளோ தான் தேவை. அதை நான் பிரெயினுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இதெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் சீக்கிரமாக வந்து சாட்டே பண்ணிக்கிட்டேன். பிரெயினை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். ஸோ பாருங்கள், ஆனியன் ஆட் பண்ண உடனே நான் பிரெயினை சேர்த்துட்டேன். 4 பிரெயினையும் தனித்தனியாக எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பிரெயினோட எல்லா சைடும் நல்லா நம்ம குக் ஆகிறதுக்காக இது மாதிரி நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஹை ஃப்ளேமில் இருந்ததை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே 3 to 4 மினிட்ஸ் நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த கொத்தமல்லி தாளியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஃபைனலாக இதே மாதிரி ஸ்டிர் பண்ணி நம்ம இறக்கிட போகிறோம். நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம பானி ரெடி பண்ணிட்டோம். உள்ளே வைக்க போகிற பிரெயின் மசாலா இது தான்.
இதுவும் நம்ம இப்போ இறக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி 3 to 4 மினிட்ஸ் தான். சின்ன வெங்காயமும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதுவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுற ஸ்டைலில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூரி வந்து நாங்கள் வீட்டில் போடலை. அன்றைக்கி நாங்கள் நிறைய டிஷ் பண்ணிகிட்டு இருந்ததுனால பூரி மட்டும் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த பானிபூரியில் அழகாக இந்த பிரெயினோட ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அந்த பானியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே இதை திரும்ப பண்ண சொல்லி உடனே கேட்டாங்க. அன்றைக்கி இது செஞ்ச நேரத்தில் கால்வாசி கூட நேரம் ஆகலை, இது காலி ஆகிடுச்சு. எந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இது வீடியோ எடுக்கவே மறந்துட்டு பாதி டம்ளர் காலியாக இருக்கும்போது எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பாய்.